நீங்க வந்து அதிகமா வந்து கோடிகள் சம்பளம் கேட்கறதாகவும், சிறு தயாரிப்பாளர்களோட வந்து உங்ககிட்ட வந்து அப்ரோச் பண்றதுல ரொம்ப சிரமம் இருக்கிறதாகவும் ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. அது என்ன ஓகே, ஓகே. அதுக்கு பதில் சொல்லணுமா? அதுவும் நான் அந்த ரூம்லயே சொல்லியிருந்தேன். திரும்பவும் நீங்க கேட்குறீங்க. இப்போ வந்து நம்ம நடிச்சிருக்கோம் ஒரு படம். இந்த படம் டெஃபினட்டா டிபேட்டபிள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அட் தி சேம் டைம் இங்க சம்பளம் டிபேட்டபிளா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. டிபேட்டபிள் யாருக்கு அப்படின்னா, எனக்கும் ப்ரொடியூசருக்கும். அட் தி சேம் டைம் நம்ம ஏதோ கேட்குறோம் அப்படின்றதுக்காகலாம் இங்க யாரும் குடுத்துறவும் மாட்டாங்க. அப்படி ஒரு விஷயம் கிடையவும் கிடையாது. இப்போ நீங்க எந்த பத்திரிக்கையில வேலை செய்றீங்கன்றது எனக்கு தெரியல. ஐ மீன் இல்லண்ணே, எனக்கு என்ன, நீங்க இப்ப இதுக்கு முன்னாடி ஒரு இடத்துல வேலை செஞ்சிருப்பீங்க. அங்கருந்து இன்னொரு இடத்துக்கு நீங்க வேலை பார்க்க போகும்போது, டெஃபினட்டா நம்ம அதே சம்பளத்திலயோ, இல்ல அதே அமௌண்ட்லயோ நம்ம இது பண்ண மாட்டோம். நிச்சயமா நம்ம ஒரு சேலரி ஹைக் அப்படின்ற மாரி நம்ம கேட்டு ஒண்ணு போவோம். அதையும் நம்ம தீர்மானிக்க முடியாது. நம்மளோட ப்ரீவியஸ் சம்பளம் தான் தீர்மானிக்கும். இப்போ நான் வந்து கனாக்காலம் கலங்கல் சீரியல் நடிச்சேன். அதுல என்னோட சம்பளம் ஸ்டார்டிங்ல ரூ. 1000. சீரியல் முடிச்சு நான் ஒரு 5, 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு அப்புறம் எனக்கு அதோட சம்பளம் ரூ. 6000. ஸோ அந்த ரூ. 6000 தீர்மானிக்கிறது 3000, 3000 தீர்மானிக்கிறது 1000. இப்படிதான் இருக்கு. ஸோ சம்பளம் அப்படிங்கிறது இன்னைக்கு வந்து நம்மளோட படம் எந்த அளவுக்கு பண்ணுதோ, அந்த மார்க்கெட்ல எப்படி நடக்குதோ, அதுதான் தீர்மானிக்கிறதே தவிர, இங்க தனிப்பட்ட இதுல யாருமே தீர்மானிக்கிறது கிடையாது. பிளஸ் என்னால படம் வந்து இதுதான் எனக்கு 4வது படம். இந்த 4வது படமே வந்து பாத்தீங்கன்னா, இது எனக்கு முடிக்கிறதுக்கு வந்து இப்போ லிட்டரலா 1 வருஷம் அப்படிங்கிற மாதிரி ஆகியிருக்கு. இந்த காரணங்களுக்காகவே நான் வந்து சில இடங்கள்ல நோ சொல்லியிருக்கேன். பட் ஆனா நோ சொல்றதுக்கான முக்கியமான காரணம் என்னன்னா, யாருமே வெயிட் பண்ண வைக்க வேண்டாம். அவங்க வெயிட் பண்ற நேரத்துல நிச்சயமா எனக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள வச்சு கூட பண்ணிட்டு வந்துடலாம். இதெல்லாம் தான் காரணங்கள்.